அவசியமாங்கிற கேள்வி வர குரு தான் அவசியம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா விதமான உறவுகளை விட லௌகீகத்தில் குருங்கிறது புனிதமான உறவு. இங்கே இருக்கின்ற எல்லா விதமான இறைநிலை உறவு, இறைவனுடைய உறவுகளை விட குருங்கிறது மிக உன்னதமான உறவு. ஏன் அப்படின்னா குரு இல்லாமல் கற்கின்ற வித்தை அத்தனையும் குருட்டு வித்தை. குரு ஒருத்தர் மேலே பிரியம் வச்சதுனால தான் நம்ம சிஷ்யனாவே ஆகிறோம். சிஷ்யர் குருவை தேடி போகிறதில்லை, குரு தான் சிஷ்யரை தேடி வருகிறார். சிஷ்யர் அறகுறமானாலும் நிறைகுடமானாலும் குரு அவனை தேடி அவரை சிஷ்யனை தன்னை போன்றே மாற்றக்கூடியவர் குரு. குரு சிஷ்யன் எப்படி இருந்தாலும் அவனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது தான் குரு. அதனால் நம்முடைய எந்த கட்டத்தில் போய் நின்னாலும் சரி, அதாவது இறைவன் ரேஞ்சுக்கு போய் நின்னாலும், இறைவனை பார்க்கறதுக்கு கதவு முன்னாடி போய் நின்னா கூட அந்த கதவுக்கு உள்ளே தள்ளக்கூடியது குருவுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஆகையினால குருவின் கோபத்திலிருந்து ஒருவரும் தப்ப இயலாதுன்னு அதான் சொல்கிறாங்க. கடவுளுடைய கோபத்திலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம், குருவுடைய கோபத்திலிருந்து தப்பக்கூடாது. அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படிங்கிறது திருப்பி அதை நம்ம மெயின் பண்ணுறோம். அதனால் குரு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதிலிருந்து பாருங்கள், குரு என்பவன் பாபாவையோ ஒரு சமர்த்தரையோ இல்லை மாணிக் பிரபையோ இல்லை இயேசுவையோ நபியவோ சிவனையோ விஷ்ணுவையோ குறிப்பிடுவது அல்ல. குரு ஒரு மானுட வஸ்து அல்ல. முதல்ல அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா குரு என்பதை முதல்ல கிளீன் பண்ணி பாருங்கள். ரு, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை அழைத்து செல்பவர். அது ஒரு பைரவராக கூட இருக்கலாம், அது ஒரு கொசுவாக கூட இருக்கலாம், வெறும் குடமாக கூட இருக்கலாம், நீராக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், 5 பூதங்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பதவிக்கு தகுதியானதாக குரு பலவித ரூபங்களில் இருக்கலாம். அவன் மானுட ரூபத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே குரு மிக அவசியம். இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு அவசியம்னு நாத்தியன் கூட ஏற்றுக்குவான். குரு அவசியம்.